நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 3 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 24-25 ஓடுது. எஸ், இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். மிஸ்டர் ராஜேந்திரன் left India for the first time on 15/12/23 and returned back to India on 2/2/24. Determine his residential status for the assessment year 24-25. பாருங்கள், ராஜேந்திரன்றவர் ஃபஸ்ட்டு டைம் வந்து 15/12/23க்கு இந்தியா விட்டு போயிருக்காரு. அண்ட் எப்போ ரிட்டர்ன் வந்திருக்காரு அப்படின்னா 2/2/24 தான் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஓகேவா? இவர் ஃபஸ்ட்டு டைம் தான் போயிருக்காரு. அண்ட் டிசம்பரில் போயிட்டு ஃபெப்ரவரியிலே ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இப்போ இவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு தெரியும் இல்லையா? 182 days இருக்கணும் இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர். இங்கே ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23-24 தான். அதாவது 1/4/2023லேருந்து 31/3/2024 தான் ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? எஸ், இப்போ இந்த ப்ரீவியஸ் இயரில் அவர் எவ்வளோ நாள் இந்தியாவில் ஸ்டே பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1/4/2023லேருந்து இந்த 15/12/23 வரைக்கும் இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த 2/2/24லேருந்து 31/3/24 வரைக்கும் இந்தியாவில் இருந்திருக்காரு. அப்போ பாருங்கள், இதுதான் ப்ரீவியஸ் இயரில் அவரோட ஸ்டே 1/4/2023லேருந்து 15/12/23 வரைக்கும். அதுக்கப்புறம் 2/2/24லேருந்து 31/3/24 வரைக்கும். அப்போ இந்த பீரியடில் எத்தனை டேஸ்ன்னு பார்க்க போகிறோம். இது ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுதா? ஏப்ரல்லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும். அப்போ ஏப்ரல் மந்தில் 30 டேஸு, மேல 31, ஜூனில் 30, ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30 அண்ட் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 15 டேஸ் தான் அவர் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ டிசம்பரில் 15 போட்டாச்சு. ஏன்னா 15th டே என்ன பண்ணியிருக்காரு? இந்தியா விட்டு வெளில போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜான்வரியில் இல்லவே இல்லை. அண்ட் ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 2nd அன்னைக்கு வந்திருக்காரு. அப்போ ஃபெப்ரவரியில் ஒரு நாள் இல்லை. அண்ட் இது வந்து லீப் இயர் 24ன்றது லீப் இயர் இல்லையா? அப்போ 29 டேஸ் ஃபெப்ரவரியில். அதில் ஒரு நாள் இல்லை, 28 டேஸ் இருந்திருக்காரு. அண்ட் மார்ச்சில் வந்து இருந்திருக்காரு. இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 380 டேஸ் அவர் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு இந்தியாவில். நமக்கு தேவை என்னென்னா 182 டேஸ் இருந்தால் போதும். இவர் போதுமான அளவுக்கு இந்தியாவில் இருந்ததுனால இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஓகே, பாருங்கள். மிஸ்டர் ராஜேந்திரன் சாட்டிஸ்ஃபைட் த ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் since the stay is more than 182 days. ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷன் பார்க்கலாம். ஏன் நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்க்கல அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது பேசிக் கண்டிஷன் ஏதா ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணால் போதும். ஓகே, ரெண்டும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது ஃபஸ்ட்டு பண்ணலை அப்படின்னா நம்ம செகண்ட் ட்ரை பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனே அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னும் போது நம்ம எதுக்காக செகண்ட் பேசிக் கண்டிஷன் போகணும்? அதனால் நம்ம அடிஷ்னல் கண்டிஷன் போயிடலாம். அடிஷ்னல் கண்டிஷன் என்னன்னு தெரியும் இல்லையா? பாருங்கள். மஸ்ட் பி ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா for 2 years out of 10 previous year preceding the relevant previous year. relevant previous yearன்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1/4/2023லேருந்து 31/3/2024 தான் வந்து relevant previous year. அப்போ இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி 10 years பீரியட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்கள், 10 years பீரியட். அதாவது 1/4/2013லேருந்து 31/3/2023 வரைக்கும். இப்போ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இவர் இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. பிகாஸ் அவர் ஃபஸ்ட்டு டைம் எப்போ போயிருக்காரு? ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயரில் தான் 15/12/2023 போயிருக்காரு. அப்போ அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு என்ன டேட்டு 31/3/2023ல் முன்னாடி 10 வருஷம் அப்படின்னும் போது அவர் ஃபுல்லாக இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. அப்போ இந்த லீப் இயர் இருக்கு இல்லையா? அதுக்கு மட்டும் 366 டேஸ். மற்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் லீப் இயர் 366 டேஸ், மற்றதுலலாம் 365 டேஸ். அப்போ நம்ம 2 years வந்து அவர் ரெசிடெண்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்றத பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா 10 yearsமே அவர் ரெசிடெண்ட்டாக தான் இருந்திருக்காரு. அப்போ ஃபஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷன் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஓகே, எஸ். பாருங்கள், மிஸ்டர் ராஜேந்திரன் ஃபுல்ஃபில் ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் since his resident for more than 2 years out of 10 years. நம்மளோட கண்டிஷன் 2 வருஷம் தான். ஆனால் அவர் 2 வருஷத்துக்கு மேலே இருந்ததுனால இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு
இது நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷன் என்னன்னு தெரியும் இல்லையா, அதாவது 7 இயர்ஸில் 730 டேஸ் ஒரு என்ன இருக்கணும், இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும் இந்த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி. ஓகே, ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 7 இயர்ஸில் 730 டேஸ் இருக்கணும். பாருங்கள், அடிஷ்னல் கண்டிஷன் 2 இது தான். ஓகே, 730 டேஸ் எப்போன்னா ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் இயரில். இது பார்த்தோன்னா இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் போட்டு 10 வருஷத்துக்கு எடுத்தோம் இல்லையா, அதை வந்து 7 இயர்ஸ்க்கு எடுத்துக்கலாம். 7 இயர்ன்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1/4/2016 ஸ்டார்ட் ஆகி 31/3/2023 வரைக்கும் இருக்குது. அதுதான் 7 இயர்ஸ். ஓகே, அப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் எல்லா நாளுமே தான் இருந்திருக்காரு, ஒரு நாளுமே இந்தியா விட்டு வெளியில் போகலை. ஏன்னா நம்ம தான் பார்த்துட்டோமே, ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் தான் அவர் வெளில போயிருக்காரு. பாருங்கள், 15/12/23 போயிட்டு 2/2/24 வந்துட்டார். அதனால் இதில் வந்து எவ்வளோ டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2556 டேஸ் வருது. நமக்கு தேவை எவ்வளவு, வெறும் 730 டேஸ். இதில் மோர் தேன் நமக்கு இத்தனை டேஸ் இருக்கிறதுனால 730 டேஸ் இருக்கிறதுனால செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷனும் இவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. பாருங்கள், மிஸ்டர் ராஜேந்திரன் ஃபுல்ஃபில் த செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் சின்ஸ் his stay was more than 730 டேஸ். ஓகேவா, இப்போ பாருங்கள், 2 அடிஷ்னல் கண்டிஷனுமே இவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. அப்போ பேசிக் கண்டிஷன் ஒன்று, 2 அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருன்னா he is said to be resident and ordinary resident. ஓகே, எஸ், பாருங்கள், இப்போ வந்து 2 அடிஷ்னல் கண்டிஷனும் அண்ட் 1 பேசிக் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணதுனால ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ராஜேந்திரனை டிக்ளேர் பண்ணலாம் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 24-25. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கு இல்லையா? எஸ், இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஐ வில் செக் யுவர் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.